ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு சண்டே விலாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூரில் புதுசாக ஓப்பன் பண்ணிக்கிற செம்மொழி பூங்கா தான் வந்திருக்கோம். வாங்க சுற்றி பார்க்கலாம். இங்கே என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து ரூ. 15 தான். நீங்கள் ஃப்ரீ டயத்தில் வாங்க சுற்றி பார்க்கலாம் மக்களே. கோயம்புத்தூரில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடம் போய் பார்த்துட்டு வாங்க. அப்படியே அந்த நீர்வீழ்ச்சியில் நின்று 2 ஃபோட்டோ, செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் உள்ளே போகிறதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வாங்குறதுக்கு டிக்கெட் வாங்குறதுக்கு போனோம். டிக்கெட் கவுண்டர் பார்த்தா அவ்வளோ கூட்டம். கூட்டத்துலேயே நின்று ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. டிக்கெட் வாங்கிட்டு வந்தாங்க. அப்படியே உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். அங்கே ஃபஸ்ட்டு போனோன்னே ஒரு மேப் போட்டு வச்சுருந்தாங்க. எங்கெங்கே என்னலாம் இருக்குது அப்படின்னு. நிறைய ரோஜா வனம், புதிர் வனம், நட்சத்திர வனம், அப்புறம் சில்ட்ரன்ஸ் விளையாடுறதுக்கு தான் நிறைய தூரிகள்லாம் இருந்துச்சு. ஆனால் என் பையன் அதில் போய் விளையாடவே ஆசைப்படல. இப்போ நம்ம பார்க்குறது புதிர்வனம். இந்த புதிர்வனத்துக்குள்ளே நாங்கள் போனாங்க வெளியில் வர்றதுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டு தாங்க வெளியில் வந்தோம். வழியே கண்டுபிடிக்க முடியல. ஒரு வழியை கண்டுபிடிச்சி வெளியே வந்துட்டோம். அப்புறமா பார்த்தீங்கன்னா என் பையனுக்கும் பொண்ணுக்கும் ஒரே சண்டை. நான் தான் வீடியோ எடுப்பேன்னு என் பையன் ஒரே அவட்ட வந்து செல்லை கேட்டுக்கிட்டே இருந்தான். அவள் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சண்டை போட்டே வந்துக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் அப்படியே பார்த்துக்கிட்டே போயிட்டே இருந்தோன்னா ரோஜா தோட்டம் வந்ததுங்க. ரோஜாலாம் கலர் கலராக பூத்துருந்துச்சு. பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. அப்படியே பார்த்துட்டே போனோம். ஆனால் இந்த மதிய டயத்தில் யாரும் வராதீங்கங்க. நாங்கள் போனது என்னமோ 11 மணிக்கு போயிட்டோம். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நடக்க முடியல. வெயில் வேறு அடிச்சுது. எங்கேயுமே உட்காரக்கூடாதுன்ட்டாங்க. அந்த புல்வெளியிலலாம் எதுலேயும் உட்காரக்கூடாதுன்ட்டாங்க. நடக்க ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஆனால் இதில் எனக்கு ஒரு விஷயம் கொஞ்சம் வருத்தமாக இருந்ததுங்க. தமிழ் மீனிங் ஒரு இடத்துல தப்பாக எழுதியிருக்காங்களோன்னு எனக்கு தோணுது. ஒப்பனை அறைன்னு எழுதியிருந்தாங்கங்க. ஒப்பனை அறைன்னா என்ன? மேக்கப் ரூம் தானேங்க. ஆனால் அதில் டாய்லெட்டுன்னு எழுதிருந்துச்சு. இது தப்பாக கரெக்டாக நீங்களே சொல்லுங்கள். ஒப்பனை அறைன்னா மேக்கப் ரூம் தானே. அப்புறம் அப்படியே ரோஜா தோட்டங்கள்லாம் பார்த்துட்டே போனோமா. போயிட்டு அழகாக இருந்துச்சு. ரோஜாக்கள்லாம் பார்க்க அழகாக இருந்தது. அப்படியே போக போக அப்புறம் ராட்டினம்லாம் இருந்துச்சுங்க. ராட்டினத்தில் ஆடணுன்னா ஒரு ராட்டினத்துக்கு போகிறதுக்கு ரூ. 100 கொடுத்து போகிறதுக்கு வெளியில் போய் நம்ம எல்லோரும் சாப்பிட்டு போயிடலாம் ஆளுக்கு ரூ. 100 அப்படின்ட்டு நாங்கள் அதில் போகலை. எங்கள் பசங்களும் அதுக்கு ஆசைப்படலை. பாருங்கள் ரோஜாக்கள்லாம் அழகாக இருக்குதா பாருங்கள். என் என் பொண்ணு க்ளோஸ்அப்பில் எடுத்துகிட்டே இருந்தாள். ரோஜாக்கள்லாம் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நல்லா பார்த்துட்டே வந்துருந்தாங்க. நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பிள்ளைங்களுக்கு ஜாலியாக தான் இருந்தது. எங்களுக்கு தான் நடக்கவே முடியல மதிய நேரத்தில் போனதுனால. கொஞ்சம் ஈவினிங் டைம் போனோன்னா நல்லாயிருக்கும். அங்கே நல்லாயிருக்கும். ஈவினிங் டைமில் லைட் செட்டிங் அதெல்லாம் பார்க்கும்போது நல்லாயிருக்கும். ஈவினிங் டைமில் போங்க. நீங்கள் போனீங்கன்னா கோயம்புத்தூரில் இருந்தீங்கன்னா போயிட்டு வாங்க. உணவகம் இருந்துச்சுங்க. நாங்கள் அங்கே போய் சாப்பிடல. வெளியில் போய் சாப்பிட்டுக்கலான்னு இருந்துட்டோம். ஏன்னா சண்டேவில் அதெல்லாம் அங்கே நிறைய கூட்டமாக இருந்தது. இங்கே நின்று வெயிட் பண்ணி சாப்பிட்றதுக்கு நம்ம வெளியிலே போய்க்கலான்னு வந்துட்டோம். நிறைய படிப்பகம் இருந்ததுங்க. ஆனால் அதெல்லாம் எதுவுமே ஓப்பனில் இல்லை. எல்லாமே க்ளோஸில் தான் இருந்தது. அப்புறம் பாருங்கள் பலூன்லாம் அழகாக பிளாஸ்டிக்கில் இருந்தது. அதில் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. அப்படியே வந்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் செய்கிற இடம் வந்துருச்சுங்க. என் வீட்டுக்காரர் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நமக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியாது. சும்மா தான் நின்றுட்டு இருந்தோம். அவங்க தான் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் சும்மா இந்த இடுப்புக்கு பண்ணுறது மட்டும் பண்ணி பார்த்தேங்க. அப்படியே வந்தோன்னா பூச்செடிகள் அதெல்லாம் அழகாக இருந்ததுங்க. அதெல்லாம் என்ன பூ என்ன செடிகள்னே தெரியல. அதெல்லாம் பார்த்துட்டு அழகாக அப்படி நீச்சல் குளம் மாதிரி இந்த குளம்லாம் இருந்துச்சுங்க. அதில் இது அவள் அல்லின்னு சொன்னால் நான் தாமரைன்னு சொன்னேன். எனக்கு தாமரை எப்படி இருக்குன்னு தெரியும். ஆனாலும் இதை பார்த்தோன்னா அப்புறம் கிட்ட போய் பார்த்தோன்னா தெரிஞ்சுச்சு இது தாமரை இல்லையோ அப்படின்னு. என்ன செடிங்க அல்லி தானே? அவள் தான் சொன்னா. எனக்கு தெரியாது. என் பொண்ணு தான் சொன்னா அல்லின்னு. அப்புறம் அப்படியே போனோம்னா நீர்வனம்னு ஒரு பிளேஸ் இருந்துச்சுங்க. அங்கே நிறைய குட்டி குட்டி மீன்களாக அந்த குளத்துல ஃபுல்லாகவே மீன்களாக இருந்துச்சு. என் பையனுக்கு அதை பார்த்து ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ஆர்வமாயிட்டான். எனக்கு இதே மாதிரி மீன் வாங்கிட்டாங்கப்பா. மீன் தொட்டி வீட்டில் வச்சு வளர்க்கலாம்னு சொல்லிகிட்டே இருந்தான். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். பச்சை பசேன்னு அழகாக இருக்குது. ஆனால் வந்து பாருங்கள் கத்திரிப்பூ கலர்லலாம் பூ அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் என்ன செடினே தெரியல. ஆனால் அந்த புல்வெளியில் உட்காரவே கூடாதுன்ட்டாங்க. கீழே இறங்கக்கூடாதுன்ட்டாங்க. அப்படியே அந்த நடைபாதையிலே தான் போய் நம்ம அப்படியே சுற்றி பார்த்துட்டே வரணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அழகாக இருந்துச்சு. ஜாலியாக இருந்துச்சு. அப்படியே போயிட்டே இருந்தோம்னா லாஸ்ட்டாக நீச்சல் குளம் வந்துச்சு. அந்த நீர்வனம் அதை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். பையனுக்கு அந்த இடத்த விட்டு வெளியில் வர்றதுக்கு மனசே இல்லை பாருங்கள். குட்டி குட்டி மீன்லாம் அதை ஜூம் பண்ணி என் பொண்ணு காட்டிகிட்டு இருந்தா. இந்த மீனை பார்த்துட்டு அதை சொல்லிகிட்டே இருந்தான். அப்பா நம்மளும் வாங்கலாம்ப்பா, வீட்டில் வளர்க்கலாம்ப்பான்ட்டு. அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இதுலேயே ரொம்ப நேரம் நின்னாச்சு. அப்புறம் லாஸ்ட்டாக போனோம்னா கடையேழு வள்ளல்கள்னு
செட் பண்ணியிருந்தாங்க. அது சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. கடையெழு வள்ளல்கள் அது கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம சின்ன வயசில் படிச்சிருக்கோம். ஆனால் இப்போ அதில் 3 பேர் தான் எனக்கு ஞாபகம் இருந்தாங்க. பேகன், பாரி, அதியமான். அந்த 3 பேர் தான் என்ன பண்ணாங்க என்னன்னு எனக்கு ஞாபகம் இருக்குது. மற்ற எதுவுமே எல்லாம் மறந்து போச்சு. உங்களுக்கு எதுவும் ஞாபகம் இருந்தால் சொல்லுங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப் அவ்வளோதான். அதெல்லாம் பார்த்துட்டு அதோட முடிஞ்சுது. அப்புறம் அப்படியே வெளியில் வந்தாச்சு. வெளியில் போய் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது முத்துராமு ஃபேமிலி. பாய்.